இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான காட்டு யானம் ரைஸ் யூஸ் பண்ணி இட்லி தோசை ரெசிபி தாங்க. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே காட்டு யானம் ரைஸ்ன்னு கேட்டிங்கனாவே கிடைக்கும். நான் வந்து 4 டம்ளர் அளவுக்கு காட்டு யானம் ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1 டம்ளர் நல்லா வலிய வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரைக்கறக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை டம்ளர் அளவுக்கு சிவப்பாவில் 2 டைம் வாஷ் பண்ணி தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மொத்தமாக 6 மணி நேரம் கழித்து நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. இந்த அரிசி வந்து ரொம்ப கெட்டித்தன்மை கொண்டது, அதனால் நீங்கள் மிக்சியில் அரைக்க முடியாது. கண்டிப்பாக கிரைண்டரில் நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து அவல் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து விட்டு விட்டு 1/4 மணி நேரம் அரைச்சிக்கோங்க. இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பொது பொதுன்னு ஆட்டி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கரைச்சி 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க. 6 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு நல்லா பொது பொதுன்னு இந்த மாதிரி ஓட்டையாக புளிச்சு வந்திருக்குங்க. இந்த அரிசி வந்து பொதுவாகவே நல்ல கெட்டித்தன்மையாக தான் இருக்கும் ஆட்டும் போது சரி அரைச்சதுக்கப்புறம். அதனால் தண்ணி விட்டுட்டு நல்லா இட்லி மாவு கன்சிஸ்டன்சி கரைச்சி எடுத்துகிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க. 5 to 7 நிமிஷம் இட்லி வெந்தாலே நல்லா சாஃப்டாக ஒரு துளி கூட துணியில் ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த இட்லி இருகாத அவல் சேர்த்துருக்கறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இந்த இட்லி தோசை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லெவலை வந்து மேனேஜபிளாக வச்சுருக்குங்க. வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க, தைராய்டு பேஷண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும்.